டுடே த ப்ராமிஸ் வேர்ட். இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளின் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம் 2026 இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களோடும் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேத வார்த்தையை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இஸ்ரவேலை குறித்து தேவன் வைத்துக்கிற ஒரு தீர்மானம், ஒரு திட்டங்களை இந்த நாட்களிலே எவராலும் இந்த நாட்களிலே மாற்ற முடியாது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே ஜீவனுள்ள தேவன்தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்பாக இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே அந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே முதலாவது வார்த்தையிலே வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்வது, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சம் எல்லாரையும் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையும் அதே வேளையிலே இந்த நாட்களிலே வேதத்திலே பார்ப்பீர்கள் இருந்தால், யாக்கோபுக்கு அங்கே தேவன் இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி அந்த வாக்கு தத்தத்தை ஒரு நாமத்தை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தின் ஊடாக இந்த நாட்களிலே அங்கே ஒரு இஸ்ரவேல் வம்சம் இந்த நாட்களிலே உருவாகிறதை இங்கே பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் தொடர்ந்து வேதத்திலே யாத்ரா புஸ்தகத்திலே பார்ப்பதாக இருந்தால், அவர் தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே தேவன் அவர்களை குறித்து வைத்துக்கிற திட்டம், அவர்களை குறித்து வைத்துக்கிற நினைவு, அவளை குறித்து வைத்துக்கிற எண்ணம், அவளை குறித்து வைத்துக்கிற பார்வை, அவளை குறித்து வைத்துக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் யாக்கோபுக்கு எதிரான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறிசொல்லுதல் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இங்கே சொல்லப்பட்ட காரியம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கணும். அன்பு பிள்ளைகளே, இங்கே இந்த இடத்திலே சொல்லப்படுகிற அந்த மேள வாத்தியங்கள், தாளங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் இந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே தான் தாவீது என்னும் ஒரு ராஜனை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் இந்த நாட்களை பாருங்கள், தாவீதை குறித்து சொல்லுகிற காரியம், தாவீது என் இருதயத்துக்கு உகந்தவர், அதனாலே தாவீதினுடைய காரியத்திலே தேவன் கூட இருந்து நடத்தினார். தாவீது தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனாக இந்த நாட்களில் இருப்பதனால் அங்கே இஸ்ரவேல் தேசம் எப்பொழுதும் ஒரு துதியின் அபிஷேகத்தினாலும் துதியின் வல்லமையினாலும் துதியின் மகிமையினாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை தேவன் விரும்புகிறதை பார்க்கணும். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ மேள வாத்தியங்களோடும் ஆடல் பாடல் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் இஸ்ரவேல் மீது தேவன் இப்படியாக ஒரு நம்பிக்கை வைத்திருந்தால், அவரை ஆராதிக்கிற உங்களையும் கூட இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நேசிக்கிறார். அதனாலே அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது இந்த நாட்களிலே எப்படியான விழுந்து போன உங்களோட கூடாரங்களாக இருந்தாலும் மறுபடியுமாய் தேவன் உங்களை எடுத்து கட்டுவித்து உங்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வாலிப சகோதரர்கள் இந்த நாட்களிலே அவர்கள் மீதும் தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே இறங்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அவர்கள் எந்த இடத்திலே எப்படியான சூழ்நிலையில் விழுந்து போனார்களோ அவளை மறுபடியுமா நீங்கள் எடுத்து கட்டி இந்த நாட்களை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஐயா. மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இந்த நாட்களில் மறுபடியும் அவர்களை கட்டி எழுப்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அருமை பிள்ளைகளே,
வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது தேவன் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.